ஹாய் கைஸ், இன்னைக்கு நம்ம என்ன லஞ்ச் அப்படிங்கிறது தான் பார்க்க போகிறோம். சாப்பாடு, உருளைக்கிழங்கு தொட்டுக்க, ரசம். பாப்பாவுக்கு காலையில் லஞ்சு கொடுத்து அனுப்புறதுனால மதியானம் லஞ்சு கொடுத்துக்கலான்னு சொல்லிட்டு சாப்பாடு செய்ய ஆரம்பித்தாச்சு. சாதம் ஒரு அடுப்பில் வச்சாச்சு. காய்கறி கடையில் வாங்கிட்டு வந்த காய்கறியெல்லாம் பிரித்து அடுக்கணுங்கிறதுக்காக எல்லாத்தையும் அடுக்கி வச்சு உருளைக்கிழங்கு வாங்கிட்டு வந்து தொட்டுக்க செய்யலான்னு அது என்ன பண்ணால் தோல்லாம் சீவிட்டு நம்ம குக்கரில் போட்டு வேக வச்சுக்கலாம். இது தோல் சீவிட்டு வேக வச்சோம்னா சீக்கிரமாக வெந்துடும். நம்ம ஈஸியாகவும் செஞ்சிடலாம். எப்படி செய்ய போகிறோம்னாக்கா, பட்டாணி போட்டு உருளைக்கிழங்கு போட்டு செய்ய போகிறோம். குக்கரில் போட்டு நம்ம இதை ஒரு 2 விசில் விட்டு வேக வச்சுக்கலாம். பட்டாணியை தோல் எடுத்து வச்சுக்கலாம். சாதம் வெந்துருச்சான்னு அது கூட சாதம் வெந்துருச்சான்னு பார்த்து சாதத்தை வடித்தாச்சு. சாதத்தை வடிச்சிட்டு குக்கரில் 2 விசில் வந்துச்சு. 2 விசில் வந்த உடனே நம்ம அதில் உள்ள உருளைக்கிழங்கு எல்லாமே வெளில எடுத்தாச்சு. அதில் உள்ள தண்ணி எல்லாமே எடுத்துட்டு அதை தனியாக எடுத்து வச்சாச்சு. அதுக்கப்புறமா உருளைக்கிழங்கு தொட்டுக்கு தேவையான வெங்காயம் நம்ம உரித்து அரிஞ்சு எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா, நம்ம கடாயில் அடுப்பை ஆன் பண்ணிக்கிட்டு நம்ம கடாயை வச்சு அதில் எண்ணெய் ஊற்றி கடுகு, கடலப்பருப்பு இது 2த்தையும் போட்டு நல்லா வறுபட்ட பிறகு வெங்காயத்தை போட்டுக்கலாம். வெங்காயமும் நல்லா வறுபட்ட பிறகு நம்ம கட் பண்ணி வச்சுருந்த அதுக்கு இடையில என்ன பண்ணலான்னு பார்த்தீங்கன்னாக்கா, நம்ம வெங்காயம் வெந்துக்கிட்டே இருக்கும்போது நம்ம ரசத்தை நல்லா சூடு பண்ணி எடுத்துக்கலாம். வெங்காயம் வெந்ததுக்கப்புறமா நம்ம உரித்து வச்சுருக்கிற பச்சை பட்டாணியை போட்டு நல்லா வறுத்து எடுத்துட்டு நல்லா எண்ணெயிலே நல்லா வறுத்து எடுத்துட்டாலும் அது இதாகிடும், வெந்துடும். அதுக்கு நம்ம வேக வச்ச உருளைக்கிழங்கு அதை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி அதில் 1 டீஸ்பூன் மஞ்சள்தூள், 2 டீஸ்பூனு காரத்தூள் போட்டுக்கிட்டு தனி மிளகாத்தூள் போட்டுக்கிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். அவ்வளோதாங்க, இன்னொரு லஞ்சு நல்லா சூப்பராக ரெடி ஆகிட்டு. பாப்பாவுக்கு லஞ்சு பேக் பண்ணலாமா? லஞ்ச் பேக் பண்ணலாம். லஞ்சு என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பாக்ஸில் உருளைக்கிழங்கு தொட்டுக்கை எடுத்து வச்சுக்கலாம். அடுத்தது பார்த்திங்கனாக்கா, ரசம் சாப்பாடு பாப்பாவுக்கு மிக்ஸ் பண்ணியே டப்பாவில் வச்சுட்டா தான் அவள் ஈஸியாக சாப்பிட்டுப்பா. இல்லைனாக்கா தனியாக ரசம் ஊற்றி சாப்பிட தெரியாது. அதனால் என்ன பண்ணோன்னா, சாப்பாடு எல்லாமே மிக்ஸ் பண்ணி டிஃபன் பாக்ஸில் எடுத்து வச்சாச்சு. மேலே இருக்கிற பூட்டு டப்பாவை எடுத்து மூடி லஞ்சு பையில் எடுத்து வச்சிடலாம். அவ்வளோதாங்க, லஞ்சு எல்லாமே எடுத்து வச்சாச்சு. இப்போ பாப்பா ஸ்கூலில் போய் சாப்பாடை கொடுத்துட்டு வந்துடலாம். சரிங்களா, வாங்க சாப்பாடு கொடுக்க போகலாம். சாப்பாடு கொடுக்க நான் ரெடி ஆகிடுச்சு. இங்கேருந்து ஸ்கூலில் எங்கள் பாப்பா எந்த ஸ்கூலில் படிக்கிறா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எஸ்எம்ஹெச்எஸ் ஹை ஸ்கூலில் தான் படிக்கிறாப்புல. அது எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா மணிக்கூண்டில் இருக்குது. இப்போ சாப்பாடு கொடுக்க போகலாமா? ஸ்கூலுக்கு போயாச்சு. பாப்பா கிளாஸுக்கு போகிற வழி, பாப்பா கிளாஸுக்கும் போயாச்சு. இப்போ பாப்பா வெளில வருவாங்க பாருங்களா. எனி டைம் ஸ்மைல் தாங்க என் பிள்ளைக்கு. பாப்பாக்கிட்ட சாப்பாடை கொடுத்துட்டு அதோட அவ்வளோதாங்க. பாப்பாவுக்கு பாய் சொல்லிவிட்டு வீட்டுக்கும் வந்தாச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதோட அடுத்த விளாகில் பார்க்கலாம். ஓகே, பாய்.